ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உடைய பாதத்தண்டையில கூடி கர்த்தாவே உடைய சத்தியத்தை கர்த்தாவே அறிந்து கொள்ள, ஆண்டவரே நன்றாக புரிந்து கொள்ள கூடியிருப்பதை கர்த்தர் அறிவீர் சுவாமி. ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில அசைவாடி கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆண்டவரே ஃபோக்கஸ்டா ஆண்டவரே சொல்லப்படுகிற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து ஆண்டவரே உண்மை அதிகம் அதிகமாய் மைமைப்படுத்த மேன்மைப்படுத்த கர்த்தர் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இப்பொழுது இது வந்து ப்ரொவெர்ப்ஸ் முதலாவது 2வது செக்ஷன் 20வது வசனத்திலிருந்து 33வது வசனம் மட்டும் வாசித்து அப்புறம் கடந்து செல்வோம். ரீட் பண்றீங்களா? நீதிமொழிகள் 1:20-33. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்ததியிலும் சந்தியிலும் ஒளிமுக வாசலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்படி ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளின் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் திக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். Praise the Lord. So we will see ஒரு வசனமாக கடந்து செல்வோம். அந்த ஷேரிங் போயிடுது இல்லையா? ஆமா பாஸ்டர். Praise the Lord. அந்த அங்கே என்ன விதமாக இந்த வசனங்கள் என்ன விதமாக எங்களை மினிஸ்டர் பண்ணுதுன்னு பாருங்க. ஏன்னா சச் அன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். என்னன்னு சொன்னால், இந்த ஞானம்ன்றது உண்மையிலேயே லிபரலாக கொடுக்கப்பட்ட உண்டு. அதாவது ஒரு லேடியை போல மேலே பாவிச்ச வார்த்தைகள், இந்த ஹீப்ரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபெமினின் டேர்ம். ஈவன் நம்ம ப்ரொவர்ப்ஸில் எல்லாம் பெஸ்டத்தை ஒரு லேடியாகத்தான் போர்ட்ரே பண்ணியிருக்கு. ஏன்னு சொன்னால், என்ன கேம்னு சொன்னால், உண்மையிலே அந்த விஸ்டத்தை எங்களுக்கு வந்து சேர்றது பரிசுத்தாவை கூடாக, பரிசுத்தாவையாக அந்த ஃபெமினின் சைட் ஆஃப் காட். அப்போ ஆனபடியால் தான் அந்த இணைப்பு மேலது ஆண்டவருடைய ஞானம், அந்த இணைப்பு இயேசு கூடாக. அப்போ இயேசு எங்களுக்கு ஞானமாக இருக்கிறார் உடல் வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த விதமாக இயேசு கூடாகத்தான் அது அவர் இணைப்பாளனுடைய வந்தாலும் எங்களுக்கு வந்து சேர்றது அவை கூடாக. ஆனபடியால் தான் அது மாத்திரமல்ல, இந்த 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 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன், அதோடைய ஒரு வார்னிங்கும். ஏன்னு சொன்னால் இது ஒரு பப்ளிக் ஸ்கொயரில் எங்கே வைப்பாங்க, இது எல்லாருக்குமே அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுதான் இந்த இந்திய செக்ஷனை பார்க்குற போது எல்லாமே பப்ளிக் ஓப்பன், ஒன்றுமே ஒளிவு மறைவாக செய்கிறதில்லை. சின்னஸ் தான் ஒழிச்சு செய்கிறது. இப்போ எல்லா இருளின் அதிகாரம், இருளிலே ஒழிச்சு வச்சு வீக்கிறது, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஆனால் அப்படி இல்லை, இந்த ஆண்டோடைய விஷயங்கள் எல்லாம் வெரி டிரான்ஸ்பரண்ட். அது மாத்திரமில்லை, எல்லாருக்குமே அவைலபிள். அந்த காஸ்பல் எல்லாம் எல்லாருக்குமே அவைலபிள் இல்லை. அதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த விஸ்டம் வந்து சேர்றது. அப்போ அந்த விதமாக அந்த லைஃபை அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது. அதுதான் இந்த இந்திய மெசேஜ் உண்மையில். அப்போ அந்த விஸ்டம் வந்து ஆண்டவர் லிபரல் எக்ஸிபிஷன் தான் சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான
தயக்கம் இல்லாமல் ரிலக்டன்ட் இல்லாமல் லிபரலாக கொடுக்குற தேவன். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஜட்ஜ்மெண்ட் வந்து சேரும். அவள் ஆனபடியால் தான் அந்த அந்த விதம் விதமான ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ்கள் வித்தியாசம். அது மாத்திரமல்ல, அந்த லேடி விஸ்டம் வந்து பேசுகிற போது ஒரு சுமார் ஒரு கவுன்சிலாக இல்லை, ஒதோரிட்டியோடு தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டா இஸ் த ஜட்ஜ்மெண்ட். அந்த ஒதோரிட்டி அது ஆண்டோடைய ஒதோரிட்டி. ஆனபடியால் தான் அந்த அவையால் பேசின என்ன சொல்கிறது, ப்ராஃபெட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு மேலே ஆவியானவர் தான் வந்து பேசினது. அவங்களுடைய அந்த அந்த டோனை பார்க்கக்கூடிய இருக்கும். ஏன்னா இவனும் கூட ஒரு ப்ராஃபெட் தான் சோலமன் கூட. அப்போ அந்த விதமாக அந்த அந்த விதமாக இந்த 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 முழு செக்ஷனில் நாங்கள் கடந்து போகிற போது அந்த அந்த அதை மறந்து போகாதீங்க. அதன்படி போர்ட்ரேட் ஆஸ் அ லேடி. அது நேரத்தில் அவனுக்கு வந்து கூப்பிடுற போது அதுக்கு நாங்கள் என்ன விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ன்றதை பொறுத்து தான் உண்மையிலேயே நாங்கள் ஞானவான்களாக தேவனுடைய இதுகளை சுதந்திரித்துக் கொள்கிறோமா அல்லது வந்து மறுதளிக்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோமான்றது. அப்போ இந்த விஸ்டம் வந்து எல்லாமே இப்போ ஒரு வசனங்களாக கடந்து செல்வோம். முதல் 20, 21 ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தம், எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். அந்த பப்ளிக் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா, இட்ஸ் அ பப்ளிக் ப்ரொக்ளமேஷன். அது மேலே அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்தியிலும் இந்த செக்ஷன் அந்த பழைய இப்போ இந்த காலங்களில் கூட இப்போ என்ன சொல்கிறது, ஊர் பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திகளில் தான் எல்லாம் ஒரு என்ன சொல்கிற சந்தை இருக்கும், அல்லது அவங்க அந்த இடத்துல தான் கூடியிருந்து பேசுவாங்க. அது அந்த மாரியாகத்தான் இந்த அமைப்பு இல்லையா. ஒலி முகவாசல்னு சொல்கிறது டவுன் இந்த இப்போ பஞ்சாயத்தை யோசிச்சு பாருங்க, பஞ்சாயத்து மாரி அது அது அந்த காலங்களில் அந்த சிட்டி வாசல்லாம் அது அதுக்குரிய அந்த அந்த கவுன்சில் இருந்தது, அந்த ஜட்ஜுக்குரிய கவுன்சில். அது மாத்திரமல்ல, பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் எல்லாமே ஓப்பனாக பப்ளிக்காக தான் இந்த விஸ்டம் பேசுது. ரெண்டபடியால் இங்கே எதுவுமே அக்சஸ் பண்ணலாம், ஆவியானவர் இங்கே எதுவுமே அக்சஸ் பண்ணலாம். இயேசு அந்த சமாரியா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் இனி அங்கே இந்த மலை அந்த எருசலேம் பூரணங்களில் நீங்கள் அங்கே இருந்தாலுமே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம்னு சொல்லி அந்த விதமாக தொழுது கொள்றவர் இந்த இடத்துலையுமே உருவாகலாம். அந்த இந்த இந்த இந்திய ஃபவுண்டேஷன் அதெல்லாம் தங்கி இருக்குது. தேவனுக்கு பயப்படுற பயமன்றது அந்த தொழுது கொள்ளுதல்ல. நாங்கள் யாருக்கு பயப்படுறோமோ அவரைத்தான் எல்லாத்துக்குமே உயர்த்துறது இல்லையா. அந்த விதமாக அந்த தேவன் உயர்த்தப்பட்டாருடைய இதை அடையவும் முடியாது. அதை பதமேனத்தில் வச்சுக்கொண்டு இந்த விஸ்டம் சொல்கிற வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய மறக்க வேண்டாம். அதோட இது ஒரு ப்ளூரல் ஃபார்மாக தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னு சொன்னால் தேவனை கூட எலோஹிம் சொல்கிற போது அந்த ஃபாதர் சன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இது ப்ளூரல் ஃபார்ம்னு சொன்னால் இந்த தேவ ஆவியான கூட ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் வல்லமையும் 7 ஆவிகள்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் பிரின்சிபல் த குவீன் வந்து இந்த விஸ்டம் தான். அதான் ஆரம்பிக்கிற போதே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அப்போ அந்த விதமாக தேவன் ஆவிக்கூடாக அவைகளை எங்களை கொண்டு சேர்க்கிறார். இது மாத்திரமல்ல, இப்போ இதை ஒரு உமனாக ஒரு மனுஷியாக போர்ட்ரே பண்ணுற போது இந்த ப்ரோவர்ப்ஸில் இன்னொரு மனுஷியை நீங்கள் பார்ப்பீங்க. அவள் சீசன் அடல்ட்ரஸ், விபச்சாரி. அவள் என்ன விதமாக யங் மென்னை என்டைஸ் பண்ணி நடந்து கூட்டிக்கொண்டு போகிற பாதைகளெல்லாம் நீங்கள் படிப்பீங்க இந்த இந்த ப்ரோவர்ப்ஸில் மற்ற செக்ஷன்களில். அது வந்து இட்ஸ் அ கண்ட்ராஸ்ட். இது வந்து ஞானமாக தேவனண்டை கொண்டு வழி நடத்தி அது கூட ஆகான்ற ரட்சிப்பை காட்டி இதுன்றது. அதே அது உமனாக இதுன்றதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் இதை பர்சியூ பண்ணுற போது அது வந்து ஒரு ரோமான்டிக் பர்சியூட் எப்படி இருக்குமோ அந்த விதமாக தான் நாங்கள் இதை பர்சியூ பண்ணணும். அப்படி தான் பர்சியூ பண்ணுறது கூட இட்ஸ் அ ரோமான்டிக் பர்சியூட். ஏன்னா அப்படின்னு சொல்கிற போது தான் எங்கள் ரோமான்ஸ் வர்ற போது இவ்வளவு உந்துதல் இருக்கு மனிதருக்குள்ள. அதை அடையணும், அதை வந்து கிடைக்கணும்ன்றதுக்குரிய அந்த உந்துதல் இருக்கு இல்லையா. அப்போ அந்த விதமாக அந்த என்ன சொல்கிறது, அந்த விதமாக அந்த உந்துதல் எங்களுக்குள்ள இருந்தால்தான் உண்மையிலேயே நாங்கள் ஒழுங்காக பெற்று அதன்படி ஜீவிக்கலாம். அதை 4 பேர் இதுகளையெல்லாம் நாங்கள் கவனித்து கொள்ளலாம். இனி ஒரு இதாக பாருங்க, இந்த 3 டிஸ்டிங் பப்ளிக் பிளேஸஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து வீதியில் கூப்பிடுதண்டு, அந்த மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் அந்த ஊரில் அந்த காலங்களில் அந்த சந்தி எல்லாம் இருந்தது அந்த ஊர்களில்.
சந்தடி உள்ள தெருக்கள்னு சொல்கிறது அந்த பிசிஎஸ் இன்டர்செக்ஷன் இதுகளில், ஒளியும் வாசல்னு சொல்கிறது கேட்ஸ் ஆஃப் த சிட்டி. அப்போ இந்த 4 பிளேஸிலும் உண்மையிலேயே பாருங்க, அந்த அது மாத்திரமில்ல, கூப்பிடுகிறோன்னா சத்தம் போட்டு கூப்பிடுறோம். அப்படி தான் அந்த மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது மாத்திரமில்ல, இப்போ அந்த தூரத்தில் இருக்கிற க்ரைஸ் அவுட் அண்டு இது பேசுகிறேன்னு சொல்கிற போது அந்த அட்டென்ஷனு இப்போ அது அவர் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். உண்மையில தேவன் தான் எடுக்கிறார். ஆனால் ஜனங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால், அந்த அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துமே அதுக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் அதுக்குள்ள மேலேயும் அழிவு தான் காத்து கொண்டிருக்கு. அப்போ அதை மறக்கக்கூடாது. அப்போ அந்த அழிவுகளை யார் போய் விரும்புகிறாங்க அடுத்ததாக பார்ப்போம். 20, 21, இனி 22, 23. பேதைகளை நீங்கள் பேதமைய விரும்புவது நிந்தனைக்காரரை நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவிய உங்கள் மேல் அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பேன். பேதைகளை என்று சொல்கிறது தான் இந்த சிம்பிள் அண்ட் சிம்பிள் என்ற நைவாக இருக்கிறது. அது ஏன் அந்த பேரையுமே அவங்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் வந்து ஈஸியாக அவங்கள கீழான பாதையில் அனுப்பலாம். அவங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்று இல்லை, இன்னும் தேவனுக்கு இந்த பக்கத்துக்கும் போகலாம், இந்த பக்கத்துக்கும் போகலாம். ஆனால் பகுத்தறிவு இல்லை உண்மையில். அது அந்த அந்த டிசர்ன்மெண்ட் தே லேக். அப்போ அந்த மாதிரியாக இருக்கிற ஜனங்களுக்கு வந்து அவங்க என்ன சொன்னால் அந்த அந்த இதில் கம்ஃபர்டபுள், அப்படி நைவாக இருக்கிறதுல கம்ஃபர்டபுள் அவங்க அதுதான் விரும்புறதுன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அதால் அவங்க வந்து சம்டைம்ஸ் அந்த எஃபர்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. வேண்டுமேங்க இது ஒரு பர்சியூட், ரொமான்டிக் பர்சியூட் யோசிப்பாங்க. அப்படி தான் உமன் அண்டு போட்டிருக்கு. அப்போ அந்த ரொமான்டிக் பர்சியூட்டில் இதே ரெசிஸ்ட். நீங்கள் இந்த ஊரில் என்னமே சொல்கிறது அங்கே மரிவானாமலே இருப்பாங்கன்னு சொன்னால் டேட் பண்ணுறதுக்குரிய அந்த துணிச்சல் இல்லை இந்த ஒரு கல்ச்சரில். அப்போ அந்த விதமாக அந்த என்னென்னு சொல்கிறது அந்த விதமான ஒரு ஆட்டிடியூட். நிந்தனைக்காரர் என்றது நிந்தனையில் பிரியப்படும்னு சொல்லி இதுதான் ஸ்கோனர்ஸ் என்று சொல்கிறது மொக்கரை. மொக் பண்ணுவாங்க. இப்போ இந்த இயேசு சிலுவையில் தொங்கிக்கல நல்ல தலை குலுக்கி ஏதோ உதட்ட பிரிக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் பிரியமாக இருக்கிறான்னு சொன்னால் அவர் விடுவிக்கட்டும் பார்ப்போம். அந்த விதமான அந்த அந்த இதுதான் அந்த நிந்தனை என்று சொல்கிறது, ரிப்ரோச். அந்த அந்த விதமாக வேண்டவங்களும் இந்த அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அவங்களுக்கு. அது மாத்திரமல்ல, அவங்க அந்த விஸ்டத்தில் அதுக்கும் ஒரு விஸ்டம் இருக்குது பாருங்க. அது என்ன சொன்னால் அவங்க பரிசேயர் அந்த ரோமன்ஸ் எல்லாம் அவங்க நிற்கிறாங்க அந்த விதமான அப்ரோச்சால் இந்த இயேசுக்கு மேலேயே ஆண்டு கொள்ளலாம். அது வந்து அதில் ஞானமே இல்லை இல்லையா? ஆனால் அப்படித்தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படித்தான் தேடுறது. இப்போ மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் இது வரைக்கும் மதியினர்னு சொல்கிற ஃபூல்ஸ் அவங்க வந்து வெறுக்கிறாங்க. தே ஹேட் இட். இந்த விதமான விஸ்டங்கள் வர்றதை வந்து தே ஹேட் இட். அவங்களுக்கு எது கூப்பிட்டுருக்குன்னு சொன்னால் இந்த பிக் வந்துட்டு ஜீசஸோட இல்லை, பிக் டேர்ன்ஸ் பேக் டு இஸ் ஓன் வொமிட்னு சொல்லி அதனோட சக்தி எடுத்து இதற்கு திருப்பி போய் சாப்பிடுமாண்டு அந்த மாதிரி வந்து ஒத்தே பிள்ளையே திருப்பி 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 விடுவாங்க. அந்த விதமான அந்த விதமான தான் மதியினர்னு சொல்கிறது. அவங்க அதை ரெசிஸ்டட். ஆனால் வந்து இப்போ இந்த விஸ்டம் என்னத்தை ப்ரொமிஸ் பண்ண சொன்னால் சும்மா ஆலோசனை மாத்திரமல்ல, இந்த மாதிரி இப்போ முழு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதானே நாங்கள் இப்போ இந்த ஒரு பாவிகளை நீதிமானாகிற தேவன் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குரிய பாதையை தான் இந்த விஸ்டம் காட்டுது, தனியாக ஆலோசனை மாத்திரமல்ல. ஆனபடியே தான் இந்த ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தேவைன்னா வார்த்தையினால மறுபடியும் பிறந்து தேவனுடைய சாயலில் அவருடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் பிறந்து பரிசுத்தாவியால் வழிநடத்தப்பட்டு அப்படி அவருடைய சித்தத்தை செய்கிற மனம் உள்ளவனாக அவனை மாற்றி அப்படித்தான் இந்த இயேசுவின் இடத்துல சொல்கிறார். அவருடைய உண்மையிலேயே அவருடைய சித்தத்தின்படி செய்ய நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி டிசைட் பண்ண நாங்கள் செய்ய மனதுள்ளவன் அவனோ அவனுக்கு நான் செய்கிற உபதேசம் என்னால் உண்டானதோ தேவனால் உண்டானதோ அவனுக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்லி யூசி. அதுதான் அந்த உண்மையில எங்கே ஆட்டிடியூட். உண்மையிலேயே நாங்கள் இஃப் யூ ஆர் பர்சூயிங் காட் ஜென்யூன்லி தென் அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ இனி 24 தொடக்கம் 27 மட்டும் நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோங்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கணும் ஒருவனும் இல்லை. அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். உண்மையில் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்.
ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளியில் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று. அவங்க கேட்க மாட்டோம்னு சொல்கிறார்கள். அவங்க கவனிக்கிறோம் இல்லை. இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ரிஜெக்ஷன். 4 விதமாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. கேட்க மாட்டோம், கவனிக்கிறோம் இல்லை. இந்த ஆலோசனையில் நீங்கள் தள்ளி என்றதை ரிஜெக்டட். அதான் இந்த 4 விதம். என் கடந்து உள்ள வெறுத்தீர்கள்னு போட்டிருக்கு. வெறுத்தீர்கள்னா இஸ் தி ரியலி அந்த இந்த கரெக்ஷனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டா அந்த 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 ஜேக்கப்புக்கும் ஈசாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு விதமான ஆசீர்வாதங்களையும் நோலேஸ் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அது இதிலும் கூட பிறகு தெரியும் இந்த ஆபத்து வர்ற காலங்கள் எல்லாம் சூறாவளி போல விரைக்கல அவனும் அழுது குளறான் இல்லையா. அந்த இது என்ன அதுக்கு ஒரு கட் ஆஃப் ரேட் இருக்கு. சரியா இந்த இது இருக்குதெல்லாம் ஃபூலிஷ் இந்த இதில் இயேசுவே சொல்கிறாரு இல்லையா, அந்த டோ வில் பி ஷட்ன்னு சொல்லி. அப்போ இது ஒரு விண்டோ தான் ஆண்டவர் அந்த கொடுக்குறது. அந்த விண்டோக்குள்ளே இன்றைக்கு இஸ் த டே ஆஃப் அக்செப்டிங் ஹிம். இன்றைக்கு தான் அந்த டே ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். அதை போஸ்ட்போன் பண்ண முடியாது. அது அந்த விதமாக போஸ்ட்போன் பண்ணால் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்லேயுமே இது திருப்பி குளறி யோசனை இல்லை. அதைத்தான் அந்த 5 கன்னிகளுக்கும் வந்து நான் உங்களை அறியன்னு சொல்ல போது இந்த டோ ஷட் ஒன்று போட்டிருக்கீங்க உங்களுக்கு திரவும்னு சொல்லி. அந்த நகைத்து ஆகடியம்மன் மொக்கரி தேவனே நகைத்து. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து சங்கீதம் 2 இந்த இயேசுவை பற்றி நான் அவரை எப்படி என்னுடைய குமாரனை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற போது சங்கீதம் 2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் இதுதான் இந்த பரிசெயரும் என்ன சொல்றது ரோமன் சைட் ஆஃப் கவர்னர்ஸ் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கைகளை எறிந்து ஓடுவோம் என்கிறார்கள். அதனால அவங்க தங்களுடைய ஞானத்தில் அந்த மொக்கு ஸ்கோனர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்புறது. அவங்க பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். இது வந்து மொக்கரிஸ் லாஃப் மேலே ஆண்டவர் அவர்களை இழவார். வந்து அதே இடத்துல போய் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த அவருடைய குமாரனை முத்தமிட்டு அன்றவர்கள் வந்து பாக்கியவாங்களேன்னு. ஸோ அதுதான் விஸ்டம் மேலே டு கிஸ் த லோர்ட் அண்ட் பிகம் இஸ் பிரைட். ஆனால் அந்த விஸ்டம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் தே பிலீவ் இன் இந்த விஸ்டத்தை பற்றி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் படித்து பார்ப்பீங்க. அந்த ஃப்ளெஷ்லி விஸ்டம் இஸ் ரியலி டெவிலிஷன் போட்டிருக்கு. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற விஸ்டத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக அந்த விஸ்டத்தை பெற்றுக்கொள்ளாத சனங்கள் உண்மையிலேயே அதை ஆண்டவர் பார்த்து நகைக்கிற காலம் வரும். அதுதான் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு. இப்போ நீங்கள் பயப்பட புசல் போல வர்ற போது ஆண்டவர் நகைப்பார். அதே மாரி இந்த மாரி இப்போ அவங்களே இந்த மாரி செய்த எல்லாருக்கும் இந்த மாரி தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து. அந்த இயேசு கூட அந்த விஸ்டத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வந்தபோது கூட ஆனால் அவங்க அதை புறக்கணிச்சு அவங்க வந்து ரெசிஸ்டட் ரிஜெக்டட். இனி பார்ப்போம் 28 தொடக்கம் 31 மட்டும். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இப்போ அந்த கட் ஆஃப் ரேட் வந்தோடனே இப்போ இயேசுவே சொல்கிறேன் இல்லையா, அந்த 5 கன்னிகளுக்கும் எங்களுக்கும் திறந்து கொடுங்கன்னு சொன்னால் நான் உங்களை அறியேன். யூசி ஏன் சொன்னால் அந்த உறவு இருக்கல, அந்த வெஸ்டம் என்றதே தேவனோட உறவைக்கிறதுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். ஆனால் அதுக்கு அவங்களை இடம் கொடுக்கல. நைசம் பிரைடாக மாறுறது இயேசுக்கு. அப்போ அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடந்து கொள்ளுதலையும் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளால் திருப்பி அடைவார்கள். இப்போ இதுதான் இந்த டூ லேட். ஆக்சுவலி அதுக்கு அந்த ஆண்டவர் கொடுத்த காலத்துக்குள்ள இதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இட் பிகம் டூ லேட். இப்போ என்ன முதல்ல 28ஆம் வசனம் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இயேசுவே கொடுக்கல இல்லையா. அவர்கள் அதிகாலையிலே என்ன தேடுவார்கள், என்ன காண மாட்டார்கள். இப்போ இது வந்து உண்மையிலே இஸ் அ விண்டிகேஷன் இல்லை, உண்மையிலே இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி எல்லாம் இருக்கிறபடியால் இப்போவே நீங்கள் உங்களை இன்றைக்கு தான் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுறதில்லை. வேந்து அந்த கட் அவுட் டேட் வந்தால் அதுக்கப்புறம் ஒரு பிரயோசனம் இல்லை. அழுது குளறையும் ஈசா மாரி அங்கே ஒரு மேனேஜர் மேலே காண முடியாது. அப்போ அந்த நேரம் தேவன் கொடுத்த அந்த நேரத்தில் தான் இந்த செகண்ட் கம்மிங்னு சொல்கிறோம். அந்த டைமுகளில்
அதுக்குள்ள நாங்கள் உண்மையிலேயே அந்த விஸ்டத்தை வரவழைத்து அதோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன ஆவியோட ரிலேஷன்ஷிப்பை அவரால் வழிநடத்தப்பட்டு ஒன்று கூடப்பட்டு வெள்ளப்படுத்தப்படுவது தான் உண்மையிலேயே இதை காண முடியும். ஆனபடியைத்தான் ஏர்லியாக டிலிஜெண்டாக அதே நேரத்தில் ஏர்னஸ்ட்லி என்ற ஊக்கத்தோடு இதை தேட தெரியணும். அது சும்மா ஒரு லைட் ஆட்டிடியூடோட தானோ ஒன்று எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அந்த விதமாக முதலிடம் கொடுத்து தேடு. அதாவது இந்த விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங்னு கூட இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? அதை முதலாவதாக தேடு தெரியணும். தேடுற போது தான் இவைகளை நாங்கள் உண்மையிலேயே அது சரியாக காண முடியும். இது பாருங்க கத்தரை அதுதான் இது ஏசி 56:6 கூட பாருங்க, கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கல அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ அந்த மாரி தான் அந்த இந்திய பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு அவர் வந்தபோது எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவர் அண்மையாக இருக்கிற போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த இதில் அவரை கூப்பிட்ட ஜனங்கள் தான் ரசிக்கப்பட்டது அல்லது சுகத்தை கண்டு கொண்டது. அவங்க 29ஆம் வசனம் வந்து அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இப்போ கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்கிறதே திருப்பி திருப்பி சொல்ல மாதிரி இந்த வேர்ஷிப்னு சொல்ல யாருக்கு பயப்படுறோம் இப்படி தான் உயர்த்துறது. திருப்பவும் அந்த பயம் வந்து இட்ஸ் நாட் அ டோர்மெண்டிங் ஃபியர். இப்படி யோசிப்பாங்க, ஒரு பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் பயப்படுமா போல, ஏன்னா எங்களோட கையில் ஒதோரிட்டி இல்லை, டீச்சர்ஸுக்கு பயப்படுமா போல. இதுதான் அந்த ஒதோரிட்டி இருக்குது ரிபியூக் பண்ணி டிசிப்ளின் பண்ணுறதுக்கு அல்லது ஆனால் அது கூட நல்ல நோக்கத்தோட செய்கிறது. அப்போ அந்த ஒதோரிட்டி கையில் மேலே அந்த பிள்ளையை மோல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒதோரிட்டிக்கு. அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஒதோரிட்டி நாங்கள் பிள்ளைகளை வந்தால். அப்போ அந்த விதமான ஆனால் அதில் ஒரு பயம் இருக்குது. இப்போ அல்லது ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி கேட்கலாம். அப்போ அதுதான் அந்த பயம்னு சொல்கிறோம். அப்படி பயப்படுற நாங்கள் யாரும் இவனும் 2 பேரண்ட்ஸ் இருக்கிற போது எந்த பேரண்ட்டுக்கு கூட இந்த விதமாக பயப்படுறாங்களோ டிசிப்ளின் இதுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு தானே அவங்க மற்ற பேரனை விட உயர்த்துறதை பார்ப்பீங்க. அவர்கிட்ட சொல்லுக்கு தான் ஒப்பு கொடுக்குறத அல்லது அவன்கிட்ட சொல்லுக்கு தான் ஒப்பு கொடுக்குறத பார்ப்பீங்க. அந்த விதமாக அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த தேவனுக்கு அந்த விதமாக ஒப்பு கொடுக்குறோமா? அதுதான் இந்த ஞானம் உண்மையில். அப்போ இந்த ஃபியரை கூடன்றது தான் இந்த ஃபவுண்டேஷன். இந்த வேர்ஷிப்பர்ஸ் தான் அதை தேடுறதும் அவங்க தான் ரசிக்கப்படுறதும். அந்த அந்த ஃபியரை கூடன்றது உண்மையிலே ஈவன் இந்த ஹோல் ப்ரொவர்ப்ஸுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. சரியா இந்த அல்ஃபபெட் மாரி, ரீடிங்குக்கு அல்ஃபபெட் மாரி, மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு நோட்ஸ் மாரி, அந்த ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து நியூமரல்ஸ் இருக்குமா போல இஸ் அ ஃபவுண்டேஷனல் திங். அப்படித்தான் இந்த ஃபியர் ஆஃப் த லோர்ட் இஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் வர்ஷிப் அண்ட் எவ்ரி திங். அந்த விதமாக நாங்கள் அதை தேட தெரியணும். நாங்கள் 30ஆம் வசனம், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலையும் அசட்ட பண்ணார்கள், ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள். அதுதான் இந்த இதில் கூட என்ன சொல்லலாம், அவங்க தங்கண்ட யோசனையெல்லாம் திருப்தி அடைகிறது. மோசம் போய் இது வந்து கலேசியர் 6:7 தொடக்கப்படல. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், தான் மாம்சத்தை கண்டு விதைக்கிறோம் மாம்சத்தின் அழிவை அறுப்பான், ஆவி கண்டு விதைக்கிறோம் ஆவியின் அழிவை அறுப்பான்னு சொல்லி அந்த விதமாக இதை வந்து தேவனை பண்ண முடியாது. அதை மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக 32, 33 கடைசி 2 வசனங்களும் அதோடு பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான். நிர்விசாரம் என்ற கம்ப்ளசன்சி. இந்த கம்ப்ளசன்சி இந்த உலகத்தை ப்ராஸ்பெரிட்டி இருந்தால் அதுதான் அமெரிக்கா, அந்த மாதிரி தான் அமெரிக்கா ஏமாந்துருக்கு. ஏன்னா ஃபோல் சென்ஸ் ஆஃப் ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குது இல்லையா? அது மாயம் மேலே அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு, விக்கிரகாரான மாயை என்று சொல்லி. அப்போ அந்த விதமாக 24 சங்கீதம். அப்போ அந்த ஈஸும் ப்ராஸ்பெரிட்டியும் வந்தோடனே இந்த டெம்பரரியாக இம்மீடியட் கன்சிக்வன்ஸை தவிர்க்கலாம். ஆனால் லாங் டேர்மில் இட்ஸ் அ டிசாஸ்டர். ஆனபடியே தான் அதை பார்த்து கொண்டு இதை விடுறது, இந்த பர்சியூட்டை விடுறது. என்ன திருப்பி ரோமான்டிக் இதுன்னு சொன்னால் இப்போ அந்த பணம் பொருட்களால் வர்ற அந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டு இதை விட்டுடுறது மேலே. அதில் ஞானம் இல்லை, அது வந்து மூடத்தனம் மேலே. அப்போ அந்த விதமாக அடுத்த வருஷம் எனக்கு செவி கொடுக்குறவனோ விக்கினம் பண்ணி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் வெளியாக இருப்பான். அதில் 3 blessings இருக்குது. விக்கினமன்றி வாசம் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஃப்ரீ அந்த இன்ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஸ்டேபிள் லைஃப் உண்மையில். அதே விதமாக ஆபத்துக்கு பயப்படுறேன்னா அதில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் இட்டர்னல் செக்யூரிட்டி, அதில் சமாதானம் இருக்குது. என்ன அதுக்கு அப்படி கஷ்டம் இல்லாமல் வர்ற வேண்டிய இல்லை,
ஆனால் இப்போ நிரந்தரமாக நாங்கள் நித்திய ஜீவனை இருக்கிறோம். இந்த எங்களோட ஜீவனை ஒரு தரம் பறிக்க முடியாண்ட அந்த உத்தரவாதம், அதனால் வர்ற அதுகள் வந்து அதுக்குள்ள டெரர் இல்லை, டிஸ்ட்ரெஸ் இல்லை. சரி, இட்டர்னல் செக்யூரிட்டி. அதேமாரி அந்த ஆண்டவர் பொருளாப்பில் எங்களை காத்துக்கொள்வாருன்ற அந்த அந்த விசுவாசம் ஆனபடியால் தான் இந்த இந்த அந்த வேதம் சொன்னால் நீங்கள் சும்மா கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவளை செய்கிறவர்களாகவும் இருக்கணும். இந்த வசனங்களோ இல்லை இந்த இந்த இப்போ இவன் கேட்குற வசனங்களுக்கு அந்த மாதிரி அல்ல, செய்கிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி இப்போ இதுலேருந்து நாங்கள் என்னத்தை கொன்க்ளூட் பண்ணக்கூடிய இருக்குது. கிரைஸ்ட பாருங்க, விஸ்டம் அண்ட் கிரைஸ்ட. ஈவன் விஸ்டம் இப்போ அந்த இதில் 1 Corinthians 2:24 த பவர் ஆஃப் காட் அண்ட் விஸ்டம் ஆஃப் காட்னு போட்டு, அதாவது ஜீசஸ் இஸ் அவர் பவர் ஆஃப் காட் அண்ட் விஸ்டம் ஆஃப் காட்னு எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி பேங்க அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கேரக்டரில், அவருடைய ஆக்ஷனில், அவருடைய வார்த்தைகளில் அந்த விஸ்டம் வெளிப்படுறதை பார்க்குறோம். ஈவன் அந்த ஜோன் த பேப்டிஸ்ட் அனுப்பின போது கூட அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் இது நீங்கள் மத்தேயு 11:19 மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர்கள். அது சவுல் மொக்கரை. ஆனாலும் ஞானமானது ஆனது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் சொன்னால் ரசிக்கப்பட்ட ஜனங்கள் உண்மையை ஜஸ்டிஃபைட் பை த பீப்புள் ஹூ ஆர் சேவ்ட். அப்போ அந்த விதமாக ஆனபடி தான் உண்மையிலேயே பலவந்தவான் தான் அதை பற்றி கூடாது சொன்னால், இந்த மொக்கரைக்கு ஒப்பு கொடுக்காமல் அதுகளையெல்லாம் மேற்கொள்றதுக்கு அந்த விஸ்டம் தான் அந்த பலத்தை கொடுக்குறது. அதுதான் ஆவிய ஆனவரில் உள்ளூரமானமே நல்ல வர்ற பலமன்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்த பேங்க கோஸ்பலுக்கும் பேங்க அந்த ஒப்பிட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ பிள்ளை நெஞ்சில் மெதீனம் ஒட்டி இருக்கும், அதான் அவனை பிரம்பு பாவிக்க சொல்லி போட்டிருக்கு. அந்த விதமாக தான் ஃபூலிஷ் பீப்புள் இதயத்தில் கூட அது அந்த மதீனம் ஒட்டி இருக்கு. அது ஆண்டவருடைய டிசிப்ளினுக்கு ஒப்பு கொடுத்தாலே இது மக்களால் வழியாலாம் வர முடியாது. அந்த அது அது அதை மறக்கக்கூடாது. இந்த அந்த வெஸ்டர்ன் திருப்பம் இப்போ பப்ளிக் ஸ்கேர்னு சொல்கிறேன், எல்லாருக்குமே அக்சசிபிள். அது வருந்தி அழைக்குது, சத்தம் மட்டும் சொல்லணும்னா எல்லாம் லவுட் வாய்ஸில் எல்லாம் இருந்தது. ஆனால் அதை ரெசிஸ்ட் பண்ணுறது, ஒப்பு கொடுக்குறது, புறக்கணிக்கிறது, அந்த ஆட்டிடியூடுகள் இருந்தால் அது ஆபத்து. இன்னும் அவரை நோக்கி நாங்கள் மனம் திரும்பி அதை கூடாக செய்தோம்னு சொன்னால் இட்ஸ் அ கிரேட் திங். இனி இப்போ எங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே இதை ரெக்கக்னைஸ் பண்ண தெரியணும். அதாவது அது இப்போ இல்லைங்கன்னா டெய்லி ரூட்டீனுக்குள்ள, ரிலேஷன்ஷிப்புகளுக்குள்ள, டிசிஷன் மேக்கிங்குள்ள, சேலஞ்சஸில் எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஸ்கிரிப்சருக்களால் நேச்சுரல் ஆகிட்ட க்ரியேஷனை பார்க்குறதாலும் அவருடைய விஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மற்ற சொன்னால் அந்த கவுன்சிலிங், ஆண்டவர் இயேசுன்ற கவுன்சில், அதேமாரி இப்போ பேசுதாவின உணர்த்துதல், அந்த அந்த விதமாக எல்லா விதமுமே இந்த விஸ்டமங்களுக்கும் செய்கிறது. அதை செய்கிற போது அதை எடுத்து எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண தெரியணும். எங்கன்னா டெய்லி ரூட்டீன்ஸுக்குள்ள, ரிலேஷன்ஷிப்புகளுக்குள்ள, டிசிஷன்ஸுக்குள்ள, சேலஞ்சஸுக்குள்ள எல்லாம் யூஸ் பண்ண தெரியணும். அது மாத்திரமல்ல, அந்த ரிவ்யூ கரெக்ஷன் வர்ற போதும் ஆண்டவரையும் செய்கிறார், ரிவ்யூ பண்ணுறது, ரிப்ரூவ் பண்ணுறது, அந்த விதமாக செய்கிற போது அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னோ அந்த ஏன்னு சொன்னால் அதெல்லாம் நிந்திக்கிற இனங்கள் தான் அந்த மொக்கரி ஃபூல்ஸை தான் ரிசென்டிட்டு ஒரு ரெசிஸ்டிட்டு போட்டு கிடக்கு. அது இவனை தான் அந்த ப்ரொவர்ப்ஸ் 9:8 பார்த்தா தெரியும். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாது, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்ள அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணவன் அறிவில் விரித்திடுவான். உண்மையில ஞானம் உள்ளவங்கள் தான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறது. ஒப்பு கொடுத்தவன் தான் இன்னும் ஞானத்தை பெற்றுக் கொள்வது, அதில் இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்போ அந்த விதமாக தான் அந்த வளர்ச்சி. அடுத்ததாக அந்த ஃபியரை கூட நாங்கள் கல்டிவேட் பண்ண தெரியணும். அதையுமே நல்ல என்னென்னு சொல்கிறது, ஸ்டேர் த கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அந்த விதமாக ஸ்டேர் பண்ணி அது எப்பொழுதுமே ஒரு ஃப்ளேம் எரிக்கிற மாதிரியான அனுபவத்தில் விட வேணும். அல்லது அந்த நூந்து போன யூனோ அந்த நெருப்பு இது இருக்கே, இந்த பாபக்கு சிவம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த விதமாக அப்படி இருக்கிற போதும் இந்த ஃபியர் ஆஃப் காட் இருக்கிற போது தான் எங்களுக்கு ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிற அந்த அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இருக்கும், அவர் கொண்டு கூட இருக்கிறாருன்றது. அது மாத்திரமல்ல, ஞானத்தையும் அவர் தேவனை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு ஞானமும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் எல்லாம் வளர்ப்பட்டிருக்கு இல்லையா, பவுல் ஜெபிக்கிறார், அதை கொடுக்க சொல்லி. அது முதல் தேவனை அறியணும், எல்லாத்தையும் உறவு இல்லை உண்மை இருக்காது. அது மாத்திரமல்ல ஒரு ஹம்பிள் டிபெண்டன்ஸ். இது இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அதுதான் ஆதாமவால் அப்படித்தான், அந்த பாவமே அதுதான்.
தேவன்லேருந்து இண்டிபெண்டாக எங்கள்ட ஓன் சவரனிட்டி அண்ட் ஓன் ரூல் அது அழிச்சு போடும். அதில் ஞானமே இல்லை. அப்போ அந்த விதமாக அதுதான் அந்த ஃபியரை கோட் செய்கிற வேலை. அப்போ அதை வளர்க்க தெரியணும். வளர்த்தா தானே அந்த விதமாக ஜீவிக்க முடியும். இனி சொன்னால் இப்போ இன்றைக்கு கேட்கணும். அப்போ ஷட் அவுட் டேட் வந்தால் அதுக்கு பிறகு சத்தம் போட்டோ அழுது தேடியோ அந்த மனது காண முடியாது. ஆனபடியால் தானே அதுக்கு ஒரு எக்ஸ்பிரேஷன் டேட் இருக்குது. அது இன்றைக்கே நாங்கள் அதுக்கு ஒப்பு கொடுத்து பழகணும், அதை தேடி பழகணும். அல்லது அந்த விளைவுகளை ரிவர்ஸ் பண்ண முடியாது. கடைசியாக அந்த ப்ராமிஸில் அது இயேசு தான் எங்களுக்கு விஸ்டம். அவர்களால் அவரை இந்த சுவிசேஷத்தை உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்று ஆவியை பெற்றுக்கொள்கிறவங்களுக்கு அது கொடுக்கப்படுது. அந்த கொடுக்கப்படுறேன்னு சொல்கிற போது அது சும்மா ஆலோசனை மாத்திரமல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துகிற ஒரு விஸ்டம். அந்த விதமாக உண்மையிலேயே தேவண்ட கேருக்கில் அவர்கிட்ட கொடுக்கிற பாதுகாப்பில் இருக்கிறப்போ தான் எவ்வளோதான் இன்னுமே புயலை போல சோதனைகள் வந்தாலும் நாங்கள் அவரை உண்மையிலே அவர்களை அந்த இட்டர்னல் செக்யூரிட்டியை கண்டடைய முடியும். இந்த விதமாக அதுதான் அந்த விஸ்டத்தினுடைய இது. ஜெபித்து முடிப்போம். பரலோகமண்டலம் உள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, எங்கள் இன்றைக்குமே தேவன் என்ன விதமாக எங்களுக்கு மேலே அன்பு செய்து இயேசு அனுப்பி அதுக்குள்ளால அந்த அன்பை வெளிப்படுத்தி ஆவியை அனுப்பி உண்மையிலேயே அந்த அந்த ஒளித்தல்ல ஒரு பப்ளிக்காக லிபரலாக எல்லாருக்குமே அக்சஸ் பண்ணுற விதமாக இந்த சுவிசேஷத்துக்கு கூட வர்ற அந்த விஸ்டத்தை, ஆவி கூட வர்ற அந்த விஸ்டத்தை, இயேசு கூட வர்ற அந்த ஞானத்தை எங்களுக்கெல்லாம் மறுபடி ஆஸ்வதிக்க தேவனே, அதை நாங்கள் உண்மையிலேயே பர்சியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த ஹெல்ப்பை கூட அந்த விழிப்புணர்வை அந்த மெனக்கங்களை பிரயாசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீங்கள் என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.